பார்வதி அம்மா, பாரத் மாதா, கடவுள் போடுற கணக்கு. இப்போ மானிட பிறவி இந்த பல் வரிசைக்கு காய்ச்சல் ஏற்ற போகிறாரு, காய்ச்சலை விட போகிறார். மழை பெய்யும், மழை பெய்கிறதில் அந்த குளிர் காற்றில் மானிட பிறவிக்கு அந்த சூடான கணக்கில் பல் வரிசையில் நோய் ஏற்றுவார். நோய் ஏற்றியில் அவன் வீட்டுக்குள்ளே கடிக்க விடுவார். கடிடா ஏற்கனவே நாய் பவரை மானிட பிறவிக்கு ஏற்றிட்டார். இப்போ நாய் பிறவியில் அவன் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். நாய்க்குட்டி ரோட்டில் கிடக்கிறது மானிட மாதிரி வாய் திறந்து நீ பேசலையடா, வாய் திறந்து பேசலடா, அது வாய் மட்டும் பேசலை. அது எல்லாமே அது இருப்பு சாப்பாடு கழிக்கிறது எல்லாமே சுத்தமாக போய்கிட்டு இருக்கு, சுத்தமாக போகுது நாய்க்குட்டி. சரியா? இப்போ நீ உழைப்பி நாசமாக ஆகிக்கிட்டு இருக்க, நீயே உழைப்பி நீயே நாசமாக்குத. அப்போ அரசியல்வாதிக்கு பலாயிரம் கோடி எல்லாம் பூமி அழிக்கிறவனுக்கு இந்த பல் வரிசையில் காய்ச்சல் விட போகிறாரு. காய்ச்சல் விட்டவுடனே உதறுவான், அந்த மூளையில் ஏற்றுவார். மூளையில் ஏற்றினோடனே எவனை கடிக்கணும், எவளை கடிக்கணும், எங்கே கடிக்கணும், கடிக்கான். மானிட பிறவி கடித்த உடனே ஆஸ்பத்திரிக்கு போவான். என்ன இந்த கடிச்சிட்டான், இப்போ உளப்பாட்டத்துக்கு நிறையா போகுதா, கடிப்பான். கடித்த உடனே ஒவ்வொருத்தன் சொல்லுவான், பல்ல கடிச்சிட்டா உடனே ஆஸ்பத்திரியில் ஊசியை போடுன்னு. இப்போ வரும், இப்போ பார் எல்லாம் கடிக்க விடுவார். கடிக்க விடையில் இப்போ ஆஸ்பத்திரி நிறைய விடுவார். ஐயா ஊசி இன்ஜெக்ஷன் போட்டு விட்ருவார். ஏமங்காலம் தூவன் பரு ஐட்டத்தை தட்டி விட்ருவான். அரசியல்வாதியை தட்டி சுடுகாட்டு எருப்புக்கு போனோடனே தூக்கி மாட்டிக்கிட்டே இருப்பான். போட மாட்டோம்லடா, அந்த கணக்கு போடுதார். இப்போ புரிதாடா? பல் வரிசையில் நோய் ஏற்றுறாரு. உனக்கு இவ்வளோ மூளை இருக்காடா மேலே? அரசியல்வாதி முட்டாப்பேல டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் எல்லாம் வழக்கறிஞர்கள் எல்லாம் மூளை இருக்கான்னு கேட்காரு. உனக்கு இவ்வளோ மூளை இருக்கா? என் கணக்கு நீ பார்க்கல. இப்போ பார், பல் வரிசையில் ஏற்றுவார். நரிச்சின்னு உயிர் பழியை திம்மா அந்த காய்ச்சலை ஏற்றுவார். உயிர் பழியை திங்கிறத காய்ச்சலை ஏற்றினோடனே அப்படியே உன் பல் வரிசையில் கிருமிகளை ஏற்றி அப்படியே கடித்து குதற விடுவார். முக்கால் சத்தியம்.